السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. بسم الله الرحمن الرحيم. سلسلة ينابيع الآبار في تخريج الآثار. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹு தஆலா தாங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹுடைய உதவியால் பிஇذنில்லாஹ் பரக்கத்தில்லாஹ், அல்லாஹுடைய அருளத்தால் ரமதானுக்கு பிறகு மீண்டும் நம்முடைய திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய தினங்களில் நடைபெறக்கூடிய தொடர் வகுப்புகள் ஆரம்பமாகிறது. அல்லாஹு தஆலா இந்த வகுப்புகளின் மூலம் நல்ல பயன்களை எனக்கும் தங்களுக்கும் தருவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கடந்த ரமதானுக்கு முன்னால் நடைபெற்ற வகுப்புகளில் பிஇذنில்லாஹ், அல்லாஹுடைய அனுமதியினால் அஹாதீது சஹ்லா என்ற நூலை நாம் பார்த்தோம். அந்த நூல் அல்லாஹுடைய கிருபையால் சிறிய ஒரு நூல் நிறைவு பெற்றது. ஹதீஸை எவ்வாறு அணுக வேண்டும் என்ற முறை பிரகாரம் மாணவர்களுக்கு எளிமையாக புரியும் விதத்தில் அஷேக் அத்துக்தூர் அப்துல் ரஹீம் ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த அந்த நூலை நாம் இந்த திங்கட்கிழமை தோறும் ரமதானுக்கு முன்பாக நாம் பார்த்து வந்தோம். அந்த நூல் முடிந்த பிறகு அதை தொடர்ந்து திங்கட்கிழமையில் முதல் வகுப்பாக அஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் இப்ன் முஹம்மத் அல் ஹுமைதி அல் அத்தரி ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய புத்தகங்களை ஆரம்ப பாடமாக பார்க்க இருக்கின்றோம். அவங்களுடைய புத்தகங்கள்ல ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்தை வாசித்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்ள நாம் இருக்கின்றோம். அடுத்த இதே நாளில் அடுத்த வகுப்பாக எவ்வாறு ஷேக் அப்துல் ரஹீம் அவர்கள் தொகுத்த நூலை ரமதானுக்கு முன்னால் பார்த்தோமோ அதே போல ஷேக் அத்துக்தூர் அப்துல் ரஹீம் ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த ஹதீஸ் கலை தொடர்பான அடுத்த நூல் நுசூசும் மினல் ஹதீஸின் நபவிய்யி ஷரீஃபி என்ற நூல். மாஷா அல்லாஹ், அத்துக்தூர் அப்துல் ரஹீம் ரஹிமஹுல்லா அவங்க நீண்ட காலமாக அல் ஜாமிஅத்துல் இஸ்லாமியா பின் மதீனத்தில் முனவ்வரா, மதீனா முனவ்வராவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் நீண்ட நாளாக பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறாங்க. அவங்க மாணவர்கள் எவ்வாறு ஹதீஸை அணுக வேண்டும் என்ற அணுகுமுறைகளை கற்பிக்கும் விதமாக இந்த நூலை தொகுத்திருக்கிறாங்க. அஹாதீது சஹ்லாவுடைய அடுத்த ஸ்டெப், அடுத்த ஒரு நூல் தான் இந்த நூல். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஹாதீது சஹ்லால நாம் படித்ததை போல அதே அமைப்பில் தான் இந்த நூலை ஷேக் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நஹு இலக்கணங்கள் அதிகமாக அட்வான்ஸாக மேல்நிலையாக இடம்பெறும். உண்மையில் இந்த நூல் அடுத்தடுத்த கட்டமாக நாம் ஹதீஸை படிக்கும்போது எவ்வாறு அந்த ஹதீஸை மொழி ரீதியாக அணுகுவது, இலக்கண ரீதியாக அணுகுவது என்பதையெல்லாம் இந்த நூலின் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் பிஇذنில்லாஹ், அல்லாஹுடைய அனுமதியினால்.
பாருங்கள் அல்லாஹின் நல்லடியார்களே, ஆரம்பமாக நாம இன்றைய வகுப்பினுடைய ஆரம்ப வகுப்பான ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் இப்னு முஹம்மத் அல் ஹுமைதி அல் அசரி ஹஃபிதஹுல்லாஹ் அவங்க தொகுத்த நூலை பற்றியான அறிமுகத்தை தெரிந்து கொள்வோம். உண்மையில் இந்த நூல் மிக பயனுள்ள ஒரு நூல். இந்த நூலினுடைய ஆரம்ப வாசகத்திலிருந்து நம்ம படிப்போம். சில்சிலத்து யனாபிஇல் ஆபாரி ஃபி தஹ்ரீஜில் ஆசாரி அப்படின்னா என்ன? சில்சிலா அப்படின்னா தொடர். யனாபிஇல் ஆபாரி, பிஇருக்கு பன்மை ஆபார். பிஇருன்னு சொன்னா கிணறு, ஆபார்னா கிணறுகள். கிணறுகளின் ஊற்றுகளின் தொடர். ஃபி தஹ்ரீஜில் ஆசார், அசருக்கு பன்மை ஆசார். எவ்வாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்திகள், அவங்க செய்த செயல், அவர்கள் அங்கீகரித்த செயல்பாடுகளுக்கு ஹதீத் என்று சொல்லப்படுமோ, அதே போல சஹாபாக்கள் சொன்ன செய்த செயல்களுக்கு அசர் என்றும் அதனுடைய பன்மையாக ஆசார் என்றும் சொல்லப்படும். இதை விளங்கிக் கொள்ளணும். அசருன்னு சொன்னா சஹாபாக்களுடைய சொல் செயல் என்பதை விளங்கிக் கொள்ளணும். ஹதீஸ்ன்னு சொன்னா அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல் செயல் அங்கீகாரம். அசர் என்பது சஹாபாக்கள் சொன்ன சொல் செயல், அவங்க காலத்தில் சஹாபாக்கள் அங்கீகரித்து கொண்ட செயல்பாடுகள், இவற்றுக்கு ஆசார் என்று சொல்லப்படும். இப்போ ஆசாரை தஹ்ரீஜ்னு சொன்னா அதை வெளியிடுவதில் ஷேக் அவர்கள் மேற்கொண்ட அந்த நூல், அந்த நூலினுடைய தொடரில் இது 14வது தொடராகும். இது நிறைய தொடரில் அவங்க நிறைய புத்தகங்கள் தொகுக்கக்கூடிய சிறந்த ஒரு அறிஞராக இருக்கிறாங்க ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ். ஜுஸ்உன் ஃபீஹி தஹ்ரீஜு ஹதீஸ் இன்னமல் மர்அத்து அவ்ராஹ். இன்னொரு விளக்கத்தை இங்க தெரிந்து கொள்ளுங்கள். அசருக்கு ஹதீஸுக்கும் அசர் என்று சொல்லப்படும். ஹதீஸ் துறையில நபியவர்கள் கூறிய கூற்றுக்கு அசர் என்ற பெயரும் சில சமயங்களில் சொல்லப்படும். சரிங்களா? ஆகவே இங்க பொதுவாக ஆசார் என்ற அடிப்படையில வைக்கப்பட்டுள்ள இந்த தொடர் பெயர்ல ஹதீஸ் தொடர்பான வெளியிட்ட ஆய்வு மேற்கொண்டு தொகுத்த ஒரு சிறிய நூல் தான் இந்த நூல். ஜுசு என்று சொன்னால் பகுதி. இந்த பகுதியில் என்ன ஹதீஸ் தொடர்பான தஹ்ரீஜ் வெளியீடு, தஹ்ரீஜ்னு சொன்னா வெளியீடுன்னு அர்த்தம். இந்த ஹதீஸ எந்தெந்த முஹத்திஸின்கள் வெளியிட்டிருக்கிறாங்க என்ற ஆய்வுகளை இந்த நூல்ல என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஷேக் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. உண்மையில் ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க ஒரு முஹத்திஸ், ஹதீஸ் கலை வல்லுனர், மேலும் ஃபகீஹ் சட்ட கலை வல்லுநராகவும் இருக்கிறாங்க. எனவே இந்த புத்தகத்துல ஹதீஸ் கலையை சார்ந்த அறிஞராக இருக்கிறதுனால ஹதீஸ் கலையை சார்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாங்க. ஹதீஸ் கலையில் இருக்கக்கூடிய முஹத்திஸீன்கள், அதாவது இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா, இன்னும் இதர அறிஞர்களை எல்லாம் மேற்கோள் காட்டியிருப்பாங்க. சரிங்களா? எனவே இந்த புத்தகத்தை நாம் அணுகும் போது இந்த புத்தகத்தை அணுக வேண்டிய முறையிலையும் அணுகணும். இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அதுல மிக முக்கியமானது முஹத்திஸினுடைய பெயர்கள், கிதாபுகள், ஹதீஸ் கிதாபுகள், அக்வாலுல் உலமா, உலமாக்களுடைய கூற்றுகள், இவற்றையெல்லாம் ஷேக் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க இந்த புத்தகத்துல. இந்த புத்தகத்திற்கு இன்னமல் மர்அத்து அவ்ரா, பெண் அவ்ரா, பெண் அவங்களே பெண்ணாக இருக்கக்கூடிய அவங்க, பெண்ணாக இருக்கக்கூடியவள் அவ்ரா, தன்னை மறைத்து கொள்ள வேண்டியவள் என்ற ஹதீஸ் தொடர்பான
தஹ்ரீஜ் தான் இந்த நூல். வெளியீட்டை ஆய்வு செய்து யார் யாரெல்லாம் இந்த ஹதீஸை வெளியீட்டு செஞ்சிருக்கிறாங்க, இந்த ஹதீஸ் தொடர்பான அந்த ஆய்வுகளை மேற்கோள் கொண்டு தொகுக்கப்பட்ட ஒரு சிறிய நூல் தான் இந்த நூல். இந்த நூலை தொகுத்தவங்க யார்? அஷேக் அல்லாமா அல் முஹத்தித் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் இப்னு முஹம்மதில் ஹுமைதி அல் அத்தரி. இங்க முதாஃப் இலைஹி என்ற அடிப்படையில் ஃபௌசி என்று கஸ்ரா வருது. நம்ம தமிழ்ல சொல்லும்போது ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் இப்னு முஹம்மதின் அல் ஹுமைதி அல் அத்தரி என்று சொல்லலாம். ஹஃபிதஹுல்லாஹ் வரஆஹ். இவங்களை பத்தி சிறிய ஒரு அறிமுகத்தை நாம தெரிந்து கொள்ளணும். இப்ப இந்த காலத்தில் வாழக்கூடிய மூத்த ஒரு மார்க் அறிஞராக, பஹ்ரைனில் வாழக்கூடிய அறிஞராக இருக்கிறாங்க ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ். இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் மார்க்க கல்வியை கற்று சவுதியில் நிறைய அறிஞர்களிடம் மார்க்க கல்வியை கற்றிருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக நாம் பார்ப்பதாக இருந்தால் அஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உத்தைமீன் ரஹ்மஹுல்லாஹ் அவங்கள்ட்ட நீண்ட நாளாக கல்வியை கற்ற அறிஞராக இருக்கிறாங்க ஷேக் அவங்க. இவங்க கல்வி கற்கும் காலகட்டங்களில் அவங்களுடைய துணைவியாரும் ஷேக் முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உத்தைமீன் ரஹ்மஹுல்லாஹ் அவங்ககிட்ட கல்வி கற்றிருக்கிறாங்க. ஷேகுடைய அனுமதியின் பிரகாரம் ஷேகுடைய ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய துணைவியாரும் சவுதியில் ஷேக் அவங்க முஹம்மது இப்னு சாலிஹ் அல் உத்தைமீன் ரஹ்மஹுல்லாஹ் அவங்கள்ட்ட கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்திலும் அவங்க பெண்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பணியை செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க ஷேகுடைய துணைவியார். இப்பவும் ஷேகும் அவங்களுடைய துணைவியாரும் இந்த கல்வி கற்பிக்கும் பணியில், இந்த கல்வியினுடைய பணியில் தங்களை அர்ப்பணித்தவர்களாகவே இருக்கிறார்கள். ஏராளமான வகுப்புகளை நடத்துகிறார்கள். அந்த வகுப்புகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா முன் சென்ற அறிஞர்கள் தொகுத்த நூல்களை என்ன செய்யறாங்க, வகுப்பாக எடுக்கிறாங்க. உதாரணமாக ஷேக் ஃபௌசி இப்னு அப்துல்லாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் இப்போ ஒரு தொடர் எடுத்துட்டு இருக்கிறாங்க, புலூகுல் மராம். புலூகுல் மராம் என்ற அஷேக் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் தொகுத்த நூலை அவங்க பாடமாக எடுக்கிறாங்க. இன்னும் ஏராளமான பாடங்கள் என்ன செஞ்சிருக்காங்க சொன்னா ஷேக் அவங்க எடுத்திருக்கிறாங்க. சஹீஹுல் புகாரிலிருந்து கிதாபு சியாம் நோம்பினுடைய பாடங்களை எடுத்திருக்கிறாங்க. அதே போல கிதாபுல் ஜுமா தொழுகை தொடர்பான பாடங்களை அவங்க எடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய வகுப்புகளை மக்களுக்கு நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவங்களுடைய துணைவியாரும் நிறைய வகுப்புகளை பெண்களுக்கு நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. இவங்களுக்கு கீழே அவங்களுடைய மேற்பார்வையின் கீழ் நிறைய குர்ஆன், ஹதீஸ் மற்றும் மன்ஹஜை போதிக்கக்கூடிய மதரசாக்கள் நடைபெறுகின்றன. அந்த அடிப்படையில் நடைபெறக்கூடிய அவங்களுடைய மேற்பார்வையின் கீழ் நடைபெறக்கூடிய ஒரு மதரசா மர்கஸ் தான் நம்முடைய மர்கஸும். இவங்கள்ட்ட நாம கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுடைய ஒழுக்கங்கள், பண்பாடுகளை நாம் பார்க்கும்போது நமக்கு வியப்பை தருகிறது. ஷேக் அவர்களிடம் கல்வி கற்கக்கூடிய அரபு மாணவர்களிடத்திலே காணப்படும் பணிவு, நற்பண்புகள் மிகவும் முன்மாதிரியான ஒன்றாகும். மேலும் ஷேக் அவரிடத்திலே காணப்படும் ஆழமான ஆய்வு தன்மை, ஹதீஸை ஆய்வு செய்தல், அதனுடைய தஹ்ரீஜ், இந்த ஹதீஸ் சஹீஹா தஈஃபா என்பதை ஆய்வு செய்வதில் மூத்த மார்க்க அறிஞர்களுடைய கருத்துக்களை ஆய்வு செய்து அதை படித்து அதை வெளியில் கொண்டு வருவதில் ஷேக் அவங்க ஒரு மிகவும் இன்றைய காலகட்டத்தில் பயனுள்ள ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும்
உடல் ஆரோக்கியத்தையும் கொடுப்பானாக. நிறைய புத்தகங்களை என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா தொகுத்து இருக்கிறாங்க. நிறைய புத்தகங்கள் ஹதீஸ் கலை தொடர்பாக, உசூல் ஹதீஸ் தொடர்பாக, இது போன்ற தஹ்ரீஜுகள், ஒழுக்கம் தொடர்பாக, தஃப்சீர் தொடர்பாக நிறைய புத்தகங்கள் என்ன செஞ்சிருக்காங்க தொகுத்திருக்கிறாங்க. அதே போல நாட்டின் ஆட்சியாளர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், இது தொடர்பான விஷயங்கள் இது தொடர்பான விஷயங்கள் உள்ளடக்கிய நூல்களையும் என்ன செஞ்சிருக்காங்க தொகுத்திருக்கிறாங்க. உண்மையிலே இன்றைய காலகட்டத்தில் மக்களிடத்துல நிறைய ஃபித்னாக்கள் குழப்பங்கள் காணப்படுகிறது. இந்த ஃபித்னாக்கள் குழப்பங்களுடைய காலகட்டத்தில் நாம ஃபிக்ஹு சஹாபாக்களுடைய ஃபிக்ஹை நோக்கி செல்ல வேண்டும், ஹதீஸை நோக்கி சொல்ல வேண்டும், குர்ஆனை நோக்கி செல்ல வேண்டும். குர்ஆனிற்கு ஹதீஸுடைய விளக்கத்தை நாம் காண வேண்டும். ஹதீஸிற்கு சஹாபாக்களுடைய ஃபஹ்மு சஹாபாக்கள் எவ்வாறு குர்ஆனை ஹதீஸை விளங்கினார்களோ அந்த நிலையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்ற கருத்தை முன்வைப்பதில் மிகவும் ஷேக் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக மிகவும் பயனுள்ள நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் பெண்களாக இருக்கக்கூடியவங்க ஷேகுடைய துணைவியா நடத்தக்கூடிய வகுப்புகளில் அட்டென்ட் பண்ண முயற்சி செய்யுங்க. அவங்க அரபியில நடத்துவாங்க. அதை தமிழில் நம்ம உம்மு முர்ஷித் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தமிழ்ல அவங்க அந்த வகுப்புகளை தொடராக அவங்களும் ஷேகா அவர்களுடைய அந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு கற்றுக்கொண்ட அந்த வகுப்புகளை நீண்ட காலமாக தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழியில் அவங்க என்ன செய்றாங்கன்னா தமிழாக்கம் செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கல்வி சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் அருள் புரிவானாக. ஒரு தடவை ஷேகுடைய மாணவரை சந்திக்கும் போது அவங்க என்கிட்ட கேட்டாங்க, தமிழ் மக்கள் ஷேகாவுடைய வகுப்புகளில் அட்டென்ட் பண்ணுகிறார்களா என்று கேட்டாங்க. நிறைய விஷயங்களை ஷேகுடைய துணைவியார் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா பெண்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே தாய்மார்கள் தங்களுடைய நேரங்களில் இந்த மாதிரியான மூத்த மார்க்க அறிஞர்களுடைய வகுப்புகளில் கலந்து கொண்டு பயனடைய முயற்சி செய்யுங்கள். மூத்த மார்க்க அறிஞர்களிடத்துல சுயநலம் இருக்காது. ஹக்கை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய நிலைகள் காணப்படும். குழப்பங்களின் போது தெளிவான ஒரு வழிகாட்டுதல் காணப்படும். நிறைய நம்ம ஊர் பகுதியில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளின் போது ஷேக் அவர்களை அணுகி நம்ம அந்த தீர்வை கேட்கும்போது நல்ல தீர்வுகளை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. உதாரணமாக நம்ம பகுதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு காஃபிர் கொச்சையாக பேசிவிட்டார். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. அந்த சமயத்தில் நம்ம ஊர் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா தொழுகைக்கு கூட அந்த அளவுக்கு முயற்சி செய்ய மாட்டார்கள். ஆனா நபி அவர்கள் மீது இவ்வாறு ஒரு காஃபிர் பேசிவிட்டார் என்பதற்காக போராட்டங்களையும் இன்னும் சில செயல்பாடுகளையும் என்ன செஞ்சாங்க மேற்கொண்டார்கள். அந்த சமயத்துல ஷேக் அவர்கள் அணுகி இப்படி செய்யறாங்களே, இது சரியா தவறா என்று கேட்டபோது ஷேக் அவங்க சொன்னாங்க, இந்த காஃபிர் செய்த செயலை நாம கணக்கில் கொள்ள தேவையே இல்லை. அது அல்லாஹ் அது அது அந்த காஃபிருடைய செயல் என்பது அதாவது இஸ்லாமிய ஆட்சி அல்லாத ஒரு நாட்டில் ஒரு காஃபிர் செய்யக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு செயலை, அவர் பேசக்கூடிய பேச்சுக்களை நாம எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்பதாக அழகான ஒரு வழிகாட்டுதலை சொன்னாங்க. இப்ப நம்ம முஸ்லிம்கள் பார்த்தோம் சொன்னா இந்த மாதிரி மூத்த மார்க்க அறிஞருடைய வழிகாட்டுதலை பின்பற்றாத காரணத்தினால மன இச்சையை பின்பற்றி என்ன செஞ்சாங்கன்னா ஒரு காஃபிர் வெளியிட்ட இந்த கருத்தை முஸ்லிம்களே பரப்பி தேவையில்லாத போராட்டங்களையும் தேவையில்லாத அளவுக்கு பொருளாதார செலவுகளையும் செய்தார்கள். அவங்க தான் வெளிப்படுத்தினாங்க. மூத்த மார்க்கறிஞர் சொன்னாங்க, அதை வெளிப்படுத்த தேவையில்லை, அதை பரப்பவும் தேவையில்லை, அதை கண்டுகொள்ள தேவையில்லை, அப்படி விட்டுட்டாலே அது ஒண்ணும் இல்லாம அவர் பேசின பேச்சு அவரோடய போயிருக்கும். தேவையில்லாத போராட்டங்கள்,
தேவையில்லாத நேர செலவினங்கள் இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட காணப்பட்டது. எதனால் ஏற்பட்ட ஒரு விளைவு இது அப்படின்னா, சரியான மூத்த மார்க்க அறிஞர்களை அணுகி இதற்கான தீர்வை கேட்காத காரணத்தினால் இது போன்ற நிலைகளை நம்ம மக்கள் என்ன செய்றாங்க, மேற்கொள்கிறார்கள். எனவே நம்ம பிரச்சனைகளின் போது மூத்த மார்க்க அறிஞர்களை அணுகி அதற்கான தீர்வுகளை நாம என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். இது போல நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய பெண்கள், முஸ்லிம் பெண்கள் போய் போராட்டம் செய்யக்கூடிய பிரச்சனைகளை பத்தி கேட்கப்பட்ட போது அப்போ அவங்க சொன்னாங்க, போராட்டங்கள் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. போராட்டங்கள், அதுலேயும் பெண்கள் போராட்டங்களுக்கு செல்வது என்பது அது கூடாது என்று சொன்னாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி போராட்டங்களுக்கு போகக்கூடிய அந்த பெண்கள் அவங்க அதனால அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைச்சிருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கவில்லை. இந்திய முஸ்லிம்கள் போராட்டங்களை மேற்கொண்டதின் விளைவாக இதுவரைக்கும் அல்லாஹுடைய உதவி கிடைக்கவில்லை. ஆனா அல்லாஹ்விடத்துல அவங்க போய் மன்றாடக்கூடிய நிலையை விட இந்த மாதிரி குஃபார்கள்ட்ட போய் போராட்டம் பண்ணி அதுல போய் ஈடுபடக்கூடிய நிலை தான் அதிகமாக காணப்படுது. இதைத்தான் மூத்த மார்க்க அறிஞர்கள், இது தேவையில்லாத ஒன்றும், நாம செல்ல வேண்டியது நோக்கம் இலக்கு என்னவென்றால், இது போன்ற குஃபார்களுடைய அச்சுறுத்தல்களுக்கு பயந்து அவர்களை நோக்கி போக தேவையில்லை. ரப்பை நோக்கியும் கல்வி பயணத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அதன் மூலமாக ஏராளமான பயன் நமக்கு ஏற்படும் என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். எனவே மூத்த மார்க்க அறிஞர்களை அணுகி அவர்களிடமிருந்து கல்வி கற்பது இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒன்று. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்கள் தங்களால் முடிந்தால் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ஷேகா அவர்கள் நடத்தக்கூடிய வகுப்புகள் தமிழாக்கத்தில் நடைபெறுகிறது, அதில் கலந்து கொள்ளுங்க. ஏனைய மற்ற பெண்களையும் கலந்து கொண்டு பயனடைய வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள். ஷேகுடைய இந்த புத்தகங்களை நம்மளால் முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் நம்ம தமிழ்ல கொடுக்க முயற்சி பண்ணுவோம். அதுலேயும் தாங்கள் கலந்து கொண்டு பயனடையுங்கள். அல்லாஹு தாலா எனக்கும் தங்களுக்கும் நல்ல பயனை தருவானாக. பாரக் அல்லாஹ் ஃபீக்கும். சரி, இன்றைய வகுப்புல நாம இந்த முகத்திமாவோட இந்த பகுதியை நாம நிறுத்திக் கொள்வோம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். துவக்கமாக ஷேக் அவங்க அல்லாஹுடைய பெயரை கொண்டு இந்த நூலை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறாங்க, ரப் யஸ்ஸிர், என் இறைவா இலகுபடுத்து என்ற ஒரு பிரார்த்தனையை செஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே இது நமக்கு ஒரு வழிகாட்டுதல். நாம ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது அல்லாஹ்ட்ட உதவி தேடணும். அல் இஸ்திஆன, அல்லாஹ்ட்ட உதவி தேடுதல் நம்மகிட்ட இருக்கணும். மூத்த மார்க்க அறிஞர்கள் அதை மேற்கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட உதவி தேடுதல், அல்லாஹ்ட்ட இலகுபடுத்த வேண்டி பிரார்த்தனை செய்தல். ரப்பி யஸ்ஸிர். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டதை போல ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. அதிகமாக நாம இதை அல்லாஹ்ட்ட கேட்கணும். என் இறைவா என் உள்ளத்தை விசாலப்படுத்து, என் காரியத்தை இலகுபடுத்து. அதே அடிப்படையில் ஷேக் அவங்க துவக்கமாக ரப்பிட்ட இந்த பணியை, இந்த புத்தகத்தினுடைய விஷயங்களை இலகுபடுத்த பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. அல் முகத்திமா, அல் முகத்திமாண்ட முன்னுரை என்ற அர்த்தமாகும். இதெல்லாம் நீங்க எழுதி கொள்ளணும். அல் முகத்திமா முன்னுரை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கே உரியது. அவன் ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனாக இருக்கின்றான். அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவனான அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு, ஸலவாத்தும், இந்த இடத்துல நபியவர்களுக்கு செய்யக்கூடிய ஸலவாத் என்பது அல்லாஹ் அவர்கள் மீது செய்யக்கூடிய அருள். வஸ்ஸலாமு, ஈடேற்றம், சாந்தி. அலா சய்யிதில் முர்ஸலீன், இறை தூதர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டாகட்டும். அனுப்பப்பட்ட அல் முர்சலீன் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவர்கள், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள். இறை தூதர்களுக்கு செய்யித் என்று சொன்னால் தலைவர். இறை தூதர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் மீது ஸலவாத்தும் சலாமும் உண்டாகட்டும். வஅலா ஆலிஹி, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும், வஸஹ்பிஹி, அவர்களுடைய தோழர்கள் மீதும், அஜ்மஈன், அவர்களின் குடும்பத்தார், அவர்களின் தோழர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் உண்டாகட்டும். அம்மா பஅத், இதற்கு பிறகு ஃபஹாதா ஜுஸ்உன் ஹதீஸியுன், இந்த ஹதீஸ் தொடர்பான ஒரு பகுதியாகும். இந்த நூல் ஹதீஸ் தொடர்பான ஒரு பகுதி. மின் சில்சிலத்தி அல் இல்மியத்தி, கல்வி சார்ந்த என்னுடைய தொடரில் இடம்பெறக்கூடிய ஒரு நூலாகும். சில்சிலத்தி யனாபிஇல் ஆபாரி ஃபி தஹ்ரீஜில் ஆதார் என்ற தொடரில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் சார்ந்த ஒரு ஜுசு, ஒரு சிறிய ஒரு பகுதியின் நூலாகும். இந்த நூலினுடைய அந்த தொடரை அவங்க விவரிக்கிறாங்க. இது 14வது தொடராகும். அல்லதி அஸ்அலுல்லாஹ, அல்லாஹ்விடம் நான் கேட்கின்றேன், ஐ யுஅஸிமன் நஃப்அ பிஹா, இந்த நூலின் மூலமாக பயனை அதிகப்படுத்த அல்லாஹ்விடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன். வ அன் யுயஸ்ஸிர கபூலஹா பைனல் உலமாஇ வ தலபதிஹிம், அறிஞர்களுக்கு மத்தியிலும், அறிஞர்களிடம் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு மத்தியிலும் இந்த நூல் ஏற்றுக்கொள்ளப்படுவதை இலகுபடுத்த அல்லாஹ்விடத்தில் நான் வேண்டுகிறேன். கபூலன் ஹசனா, அழகான ஒப்புதலாக, அழகான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூலாக இந்த நூல் அறிஞர்களிடத்திலும் மாணவர்களிடத்திலும் ஆக வேண்டும். அதை இலகுபடுத்த அல்லாஹ்விடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன். வலகது சுக்து ஃபி தீபாஜத்தி ஹாதல் ஜுஸ்இ, இந்த பகுதியின், இந்த சிறிய நூலின் தீபாஜ அப்படின்னு சொன்னா முகப்பு, அந்த முன்னுரை என்று அர்த்தமாகும். முகப்பிலே நான் சுட்டி காட்டி உள்ளேன், அன்னல் மர்அத குல்லஹா ஔரத்துன், பெண், அவள் அனைத்துமே, பெண்ணாக உள்ளவங்க, அந்த பெண் அனைத்துமே, அவள் அனைத்துமே ஔரா, மறைக்கப்பட வேண்டியவள். பெண் அவளினுடைய அனைத்து பகுதியும் மறைக்கப்பட வேண்டியவள் என்ற பெயரை முகப்பில் நான் வைத்துள்ளேன் என்ற இந்த விஷயத்தை நான் சுட்டி காட்டியுள்ளேன். எதற்காக என்றால், ஃபயஜிபு அலைஹா, பெண்ணாக இருக்கக்கூடியவள், அவள் மீது யஜிபு, கடமையாகும், சித்ரு பதனிஹா குல்லிஹா, அவளுடைய உடல் அனைத்தையும் மறைப்பது அவள் மீது கடமையாகும். மஅ தக்தியதி வஜ்ஹிஹா, அவளுடைய முகத்தை மூடுவதுடன், வகஃபைஹா, அவளுடைய கஃப், அதாவது கையினுடைய உள்ளங்கை, அவளுடைய உள்ளங்கைகளை மறைப்பதுடன், அவளுடைய முகத்தையும் அவளுடைய உள்ளங்கைகளை மறைப்பதுடன், அவளுடைய உடல் முழுவதையும் மறைப்பது அவள் மீது கடமையாகும் என்பதற்காக இந்த பெயரை ஆரம்பத்தில் நான் சுட்டிக்காட்டியுள்ளேன். வஅஸ்அலுல்லாஹ ஸதாத, அல்லாஹ்விடத்தில் நான் நேரான சதாதுன்னு சொன்னா நேரான, நேர்த்தியானதை நான் கேட்கிறேன். வத்தௌஃபீக, உதவியை நான் கேட்கிறேன். அன்னஹு, நிச்சயமாக அவன், சமீஉன், கேட்பவன்,
முஜீபுன் பதிலளிப்பவன். சுப்ஹானல்லாஹ். இப்போ இந்த முன்னுரையிலேயே எந்த அளவிற்கு அல்லாஹுவை அவங்க நாடி இருக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்துள்ளார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த நூல்ல என்ன விஷயத்த சொல்ல போறாங்க என்ற விஷயமும் நமக்கு தெரிய வருது. அதாவது பெண் பெண்ணாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய உடல் அனைத்தையும் அவங்க மறைப்பது அவங்க மீது கடமை. முகத்தையும் மறைக்கணும், அவங்களுடைய கஃபை, அவங்களுடைய உள்ளங்கைகளையும் மறைக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பாக்குறோம் சர்வசாதாரணமாக தங்க கடைக்கு போறாங்க, போய் கையெல்லாம் அந்நிய ஆண்களுக்கு முன்னால அந்த முழங்கை எல்லாத்தையுமே காட்டுறாங்க, சும்மா காட்டுறாங்க. பெண்கள், முஸ்லிம் பெண்கள் முகத்தை காட்டிட்டு போறாங்க. முகத்தை காட்டுவது கூடும், முகத்தை காட்டணும், முகத்தை மறைக்க கூடாது என்ற கருத்தை ஊர்களில் இருக்கக்கூடிய இப்போ உள்ள பேச்சாளர்கள், அது சில பேச்சாளர்கள் என்ன செய்றாங்கன்னா அதை பரப்புறாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஷேக் அவங்க என்ன செய்றாங்க சொன்னா, இவர்களை விட அல்லாஹின் பக்கம் நெருங்கிய தக்வாவில் நம்மை முந்திய முன்னோர்கள் இந்த கருத்தை எவ்வளவு ஆழமாக நமக்கு சொல்லி இருக்கிறாங்க என்பதை அறிஞர்கள், சஹாபாக்கள், அதை தொடர்ந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூற்று வரைக்கும் நமக்கு ஆதாரத்தை முன்வைக்கிறார்கள். மிகவும் இந்த நூல் நமக்கு பயனுள்ள ஒரு நூல். ஆனா இந்த நூலை படிக்கிறதுல பொறுமை வேணும். ஏன்னா இது ஹதீஸுடைய தஹ்ரீஜ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, வெளியீடுகள். முஹத்திஸின்கள், எத்தனை முஹத்திஸின்கள் இதை சொல்லி இருக்கிறாங்க. சர்வசாதாரணமா இன்னைக்கு ஊர்ல இருக்கிற ஒரு பேச்சாளர், முகத்தையெல்லாம் திறந்துட்டு போங்க, முகத்தை மூடுவது கூடாது அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு சமூக மக்கள், நம்ம முஸ்லிம்கள் உள்ள அப்படியே ஒரு பகுதியினர்கள் முகத்தை மூடுவதே கிடையாது, திறந்து கொண்டே போறாங்க. நீங்க பார்க்கலாம், நம்ம ஊர் பகுதியில முந்தைய காலகட்டத்தில் கூட நம்ம பெண்கள், முஸ்லிம் பெண்கள் வெளியில போகும்போது முகத்தை மூடிக்கொண்டு போகக்கூடிய நிலை இருக்குது. இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம், சில ஊர்கள் அந்த வெள்ளை சேலை உடுத்திட்டு போவாங்க வெளியில போகும்போது. அவங்க முற்றிலுமாக தங்களை மறைத்து கொண்டு போகக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த முகத்தை மூடும் நிலை என்பது நம்ம முன்னோர்கள்ட்ட இருந்திருக்குது. இப்போ உள்ள மக்கள்கிட்ட அது ரொம்பவும் குறைந்து கொண்டே வருகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த நூல்ல இந்த விஷயத்தை பற்றி தெளிவாக நிறைய விஷயங்களை கொண்டு வர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நாம பார்ப்போம். ஒரு 5 இல்ல ஒரு 2 நிமிடங்கள் ஒரு பிரேக். அதை முடிச்ச பிறகு நாம ஷேக் அப்துல் ரஹீம் எழுதிய நுசூசுன் மினல் ஹதீஸ் நபவி ஷரீஃப் என்ற நூல்ல ஒரு ஹதீஸை பார்ப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.